நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நேரமாக கழிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கரெக்டாக வெண்பாவுக்கு இப்போ டைம் ஒதுக்கணும். அதனால் வெண்பாவை பார்த்துக்கிறதா இல்லை நம்மளோட கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கலாமா, அனிமூன் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் பார்த்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. வெண்பாவும் நான் அவங்க கூட இருக்கேன்டாடா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக நம்ம மல்லியும், மறுபக்கம் விஜயும் சந்தோஷமான ஒரு ஹனிமூன் பிக் மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக மல்லிக்கு திடீர்னு கால் ஸ்லிப் ஆகுது. இல்லை விஜய், வெண்பா கட்டிக்கு போகலாம், எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது அப்படியே சும்மா ஒரு சூழ்ச்சி மாதிரி தோணுது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், திரும்ப அந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும். அதனால் எல்லாத்தையும் நாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆல்ரெடி கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அது வந்து அந்த அம்மாவா இல்லை நம்மளே ஆக்சிடென்ட் பண்ண வச்சான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் தடுக்கி விழுறாங்கல்ல, அதனால் இவ்வளோ அபசவனும் பார்த்துன்னு இருக்காங்க. சரி அடுத்த செகண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக வெண்பா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சியமாக பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பண்ண சூழ்ச்சி 1-2 சொல்கிறதுக்கு கரெக்டாக அந்த சாக்லேட் வேறு அப்படியே சும்மா எல்லா சாக்லேட்லேயும் மயக்க மருந்து கலந்து வச்சுன்னு, என்ன வெண்பா குட்டி சாப்பிட்டியா, எதனா ஸ்நாக்ஸ் இருக்கா இல்லையா, அப்பா அம்மா தந்துட்டு போனாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எங்கள் காரில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸும் நான் போய் எட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நான் ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்பா வெளியாளங்க யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, நாங்களாம் வெளியாளங்களா, சரிம்மா நான் எதுவும் சொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்க சாக்லேட்டை கொடுக்குறாங்க. சாக்லேட்டை பார்த்தோம் நம்ம வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்தம். அப்படியே சும்மா அந்த சாக்லேட்டை வாங்கி சும்மா அப்படியே சும்மா ருசிச்சு சுவைச்சு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வெண்பா அசாத மயக்கம் போட்டுறாங்க. இதுதான் கிடைச்ச கேப்பு. இந்த கேப்பை பயன்படுத்தி வெண்பாவை இங்கேருந்து கிட்னாப் பண்ணிடணும். இதே சாக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்து வெண்பாவை திரும்ப நம்மக்கிட்ட வர வச்சிடணும். ஒரு குழந்தைய பார்த்ததுக்கு துப்பு இல்லை. அவங்க 2 பேரோட அந்த எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொன்ன அந்த வார்த்தை நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆசைக்காக இந்த மாதிரியெல்லாம் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெண்பாவை எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதூறாக சொல்கிறாங்க. இதை கேட்டதை இதை பார்த்தீங்களா, இவரே சிதிக்கிறார் ஒரு பக்கம். ஏன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன பசங்களாம் என் வீடியோவை பார்த்துன்னு இருப்பீங்க, அதனால் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டத்துலேயே ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல குழந்தைய எப்படி கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் மல்லி குழப்பத்தில் இருப்பா. அந்த சமயத்தில் இதை பயன்படுத்தி இவங்களுக்கு குழந்தைய வளர்க்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. அதனால் குழந்தைய எங்ககிட்ட தான் கொடுக்கணும், நான் தான் என் பேத்தியை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கார். ஆனால் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பிரச்சனைகள் பலவிதம், அதில் இது ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடந்தது வேறு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றினால அந்த அம்மாவுக்கு மனசாட்சி இருக்குது. அதனால அந்த சாக்லேட்டை அப்படியே பிடுங்கி போட்டுறாங்க. இல்லை வேணாம் ருத்ரன், இதை வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த குழந்தைய நம்ம கடத்தின்னு போயிட்டு அந்த பாவம் நமக்கு வேணாம், என் உயிரவே காப்பாற்றிருக்காங்க எது ஒன்றும் யோசிக்காமல். ஆனால் நான் இந்த இடத்துல அவங்களுக்கு நல்லது செஞ்சாகணும், இல்லை நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்படி நீ பண்ணுறதா இருக்கியா, நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எதனா பண்ணிக்கோ, இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட உனக்கு காசு பணம் தான் முக்கியமானு சொல்லிட்டு ருத்ரனை பார்த்து கேட்குறேன். ருத்ரன் பேசுகிற முடியாமல் சரி ஓகே எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ருத்ரன் இல்லையா அவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சொன்னார். அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி கேட்ட மாதிரி ஒரு கேள்வியாக தான் நான் சொல்லியிருக்கேன். அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா எப்படியோ ஒரு வழியாக சாக்லேட்டை சாப்பிடல. அதே சமயத்தில் மல்லியும் விஜயும் அங்கே வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிரேசன் நிஷா, அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் அவன் எதனா அந்த மாதிரி கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே பண்ணாலும் பண்ணுவான், அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், நம்பிக்கையான ஆளுங்க. இந்த மாதிரி கேவலமான எச்ச வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையிலே இறங்குவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி புகழ்ந்து தள்ளுறாங்க ஒரு பக்கம். அடடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாராட்டை இது வரைக்கும் கேள்வியே பட்டு இருக்க மாட்டோமா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாராட்டு அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம மல்லி தொடர் அப்படியே சும்மா சிக்கு புக்குன்னு ட்ராவல் ஆகின்னு இருக்குது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க அனுப்பின ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா தம்பி முடிஞ்சா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் நான் அடித்து முடிக்க வேண்டிய தருணத்தில் கரெக்டாக ஒரு கேடு கெட்டால் வந்து இது எல்லாத்தையும் கெடுத்து விட்டான், இதை நான் சும்மா விட மாட்டேன் மேடம், சும்மா விட மாட்டேன், இது எல்லாமே அவங்க சூழ்ச்சியால் தான் நடந்துச்சு, அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் திரும்ப உடைச்சு எப்படியாவது அந்த மல்லியை
கதம் பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்குது தம்பி, எங்கிட்ட ஆல்ரெடி 6 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன், இதை ஆனால் சொதப்பினேன் மாவனா உன்னை அவ்வளோதான் தேடி வந்து உன்னை போடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.